ஆன்லைன் லோன் ஆப் எடுத்த பிறகு உங்களை மிரட்டுறாங்களா? உங்கள் கான்டாக்ட் லிஸ்டுக்கு மெசேஜ் அனுப்புறாங்களா? லீகல் நோட்டீஸ், கோர்ட் கேஸ், போலீஸ் கம்ப்ளைண்ட்னு வாட்ஸ்அப்பில் பயமுறுத்துறாங்களா? முதல்ல ஒரு விஷயம் நினைவில் வைங்க. கடன் வாங்கியது தவறு இல்ல, ஆனால் மிரட்டுவது சட்டப்படி தவறு. அவசரத்தில் ஆன்லைன் லோன் ஆப் மூலம் பணம் வாங்கிய பிறகு சில ஆப்ஸ் அல்லது ரிகவரி ஏஜென்ட்ஸ் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அவமதித்து கான்டாக்ட் லிஸ்டுக்கு மெசேஜ் அனுப்பி போட்டோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணுவோம் என்று மிரட்டுவார்கள். இது சாதாரண ரிகவரி இல்ல, இது ஹராஸ்மெண்டாக மாறலாம். RBI விதிகளின்படி ரிகவரி ப்ராசஸ்ல மரியாதை இருக்க வேண்டும். பாரோவரை அவமதிப்பது, மிரட்டுவது, ஆட் ஹவர்ஸில் ரீபீட்லி கான்டாக்ட் பண்ணுவது, அழுத்தம் கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பொதுவாக ரிக்கவரி கான்டாக்ட் காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை மட்டுமே இருக்க வேண்டும் என்று RBI கைடன்ஸ் கூறுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் கான்டாக்ட் லிஸ்டுக்கு மெசேஜ் அனுப்புறது, உங்கள் பிரைவசியை குலைப்பது, உங்கள் போட்டோவை எடிட் செய்து ஷேர் பண்ணுவோம் என்று மிரட்டுவது, இவை மிகவும் சீரியஸான விஷயங்கள். இது ஹாரஸ்மெண்ட், பிரைவசி பிரீச், இன்டிமிடேஷன் போன்ற சட்ட பிரச்சனைகளாக மாறலாம். சிலர் வாட்ஸ்அப்பில் லீகல் நோட்டீஸ், கோர்ட் சம்மன்ஸ், ஃபைனல் வார்னிங் என்று அனுப்பி பயமுறுத்துவார்கள். ஆனால் ஒரு மெசேஜ் வந்ததால் அது உண்மையான கோர்ட் ஆர்டர் ஆகிவிடாது. ஏதாவது நோட்டீஸ் வந்தால் அதில் யார் அனுப்பியிருக்கிறார்கள், அட்வொகேட் டீடைல்ஸ் இருக்கிறதா, அபிஷியல் டீடைல்ஸ் இருக்கிறதா, கேஸ் நம்பர் போன்றவை இருக்கிறதா என்று வெரிஃபை பண்ணுங்கள். பயந்து உடனே பணம் அனுப்ப வேண்டாம், முதலில் சரிபார்க்கவும். அதனால் லோன் எடுத்தது போலி, ஆப்பில் இருந்து என்றால் கட்டவே வேண்டாம் என்று நேராக சொல்லக்கூடாது. அது சரியான ஆலோசனை இல்லை. ஏனெனில் சில சமயங்களில் ரீபேமெண்ட் லயபிலிட்டி இருக்கலாம், அதாவது கடன் சிவில் லயபிலிட்டி. ஆனா மிரட்டல் வேறு சட்ட பிரச்சனை, கிரிமினல் இஷ்யூ ஆக மாறலாம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலில் கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுங்கள். அடுத்தது ஆப்புக்கு கொடுத்த கான்டாக்ட்ஸ், கேலரி, மைக்ரோஃபோன், லொகேஷன் பெர்மிஷன்ஸ் இருந்தால் அவற்றை ரிக்வோக் பண்ணுங்கள். மூன்றாவது, லெண்டர் ஜெனுவின் என்று பாருங்கள். அது RBI ரெகுலேட்டட் பேங்க் அல்லது NPF ஷீவுடன் லிங்க்டா இருக்கிறதா, ப்ராப்பர் வெப்சைட் இருக்கிறதா, ஆபீஸ் அட்ரஸ் இருக்கிறதா, கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் KFS கொடுத்திருக்கிறதா என்று சரிபார்க்கவும். மிரட்டல், பிரைவசி அபியூஸ், சைபர் ஹாரஸ்மெண்ட் இருந்தால் உடனே 1930 கால் பண்ணலாம் அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது அபிஷியல் சைபர் கம்ப்ளைண்ட் வழி. அதற்கு மேலாக லெண்டர் ஒரு RBI ரெகுலேட்டட் என்டிட்டி என்றால் அவர்களுடைய கிரீவன்சஸ் ரீட்ரஸலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 30 நாட்களுக்குள் தீர்வு இல்லையெனில் RBI இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மன் வழியும் உண்டு.